ಒಂದು ಫೋಟೋ ತಗೊಂಡ್ಬಿಟ್ಟು ಆಮೇಲೆ ಶಾಂತಿ ಹಿಂಗಮ್ಮ ಸೈಡ್ಲ ಅದು ಸೈಡ್ಲ ಇಟ್ಟು முறை போடுங்க இன்னொரு முறை போடு விட்டுரு அப்படியே விட்டு சார் ரைட் விட்டுரு எப்படிதான் சாயங்காலம் அவ்வளோதான் ಬನ್ನಿ ಸರ್ ದೂರದ ಹೋದ್ರೆ ಹೆಂಗೆ ಬನ್ನಿ ಸರ್ வச்சுக்கினீங்க எப்போ போட்டு கொடுத்தாங்க மேடம் தாய்ஸ் அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, ஏனைய சகோதரர்களே, இங்கு வந்திருக்கும் நம்ம சட்டமன்ற உறுப்பினரும் இந்த கர்நாடக மாநிலத்திலே ஒரு தனிப்பெரும் பேரை தனித்து புகழ்ந்து வாரும் நமது எம்எல்ஏ அவர்களுக்கு எங்கள் பஞ்சாயத்தின் சார்பாகவும் எங்கள் வட்டாரத்தின் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நீண்ட காலமாக எங்களுக்கு ரோடு வசதி ரொம்ப நாளாவே இல்லை. இந்த இடத்துல அன்னைக்கு போகும்போது நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன், கவுன்சிலரை கூப்பிடுங்க, நான் பேசுகிறேன் பேசி எங்களுக்கு நல்ல விதமான ஒரு நல்ல முடிவு கொடுத்துருக்குறாங்க. அதே போல் தண்ணி பிரச்சனை எங்களுக்கு ரொம்ப 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 நாளாக ஒரு 10-15 வருஷ காலமாக தண்ணி பிரச்சனை இங்கே இருக்குது. போஸ்ட் இல்லை, எங்களுக்கு எலக்ட்ரிக் போஸ்ட் ஒன்று போட்டு கொடுத்துட்டா எங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் தண்ணிக்கு வராது. அது ஆகையினால இந்த நேரத்தில் அம்மா கேட்டுக்கிறது, எங்களுக்கு அந்த எலக்ட்ரிக் போஸ்ட்டை கண்டிப்பாக எங்களுக்கு செய்து கொடுக்கணும் கேட்டு வந்ததுக்கு இங்கே வந்திருக்கோம் அனைவருக்கும் அதனால இங்கே வந்திருக்கும் அனைத்து கவுன்சிலர் அவர்களுக்கும் வட்டார பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் எங்கள் வட்டாரத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ಹಿಂದೆ ಬೋರ್ವೆಲ್ಸ್ ಯಾವ್ದಾದ್ರು ಒಂದು ಸರ್ವಿಸಸ್ ಕೊಟ್ಟಿದೀವ ಅಂತಾನು ಒಂದು ಚೆಕ್ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ. ಆಮೇಲೆ ಹಿಂದೆ ಸರ್ವಿಸ್ ಇಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ ಯಾವ್ದಾದ್ರು ಬೋರ್ವೆಲ್ ಪ್ರಾವಿಷನ್ ಇದೆಯಾ, ಬೋರ್ವೆಲ್ ಮಾಡೋದಕ್ಕೆ ಪ್ರಾವಿಷನ್ ಇದೆಯಾ ಅಂತ ನೋಡ್ಕೊಂಡು ಈ ಏರಿಯಾಗೆ ಎಷ್ಟು ಮನೆ ಬರುತ್ತೆ ನೋಡ್ಕೊಂಡು ಇವ್ರಿಗೆ ಸಪ್ರೇಟಾಗಿ ಒಂದು ಬೋರ್ವೆಲ್ಲು ಅದ್ರ ಕನೆಕ್ಷನ್ ಮಾಡೋಣ. ಅರ್ಥಿಂಗ್ ಇಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ 3 ಫೇಸ್ ಪವರು ಎಲ್ಲಿಂದ ಇಲ್ಲ, ಎಷ್ಟು ಡಿಸ್ಟೆನ್ಸ್ ಇದೆ ಇಲ್ಲಿಗೆ 3 ಫೇಸ್ ಪವರ್ಗೆ ಕೊಡ್ಬೇಕು, ಕನೆಕ್ಟ್ ಮಾಡ್ಬೇಕಂದ್ರೆ ಎಷ್ಟು ಡಿಸ್ಟೆನ್ಸ್ ಆಗುತ್ತೆ ಅಂತಲೂ ಗೊತ್ತಾಗಬೇಕು. ಈ ಏರಿಯಾಗೆ ಎಸ್ಪೆಷಲಿ ಈ ಕಡೆ ಎಷ್ಟು ರೆಸಿಡೆಂಟ್ಸ್ ಇದ್ದಾರೆ, ಇವ್ರಿಗೆ 3 ಫೇಸ್ ಎಷ್ಟು ವರ್ಷದಿಂದ ಇಲ್ಲ, ಅದನ್ನು ಮಾಡಬೇಕು ಅಂದರೆ ಏನು ಪ್ರೊಸೀಜರ್ಸು ಅವ್ರಿಗೆ ಪಾಪ ಗೊತ್ತಾಗಲ್ಲ. ಬಟ್ ಪವರ್ ಇಲ್ಲ ಅಂತ 3 ಫೇಸ್ ಬಂದ್ರೇ ಇವರಿಗೆ ಪವರ್ದು ಇಶ್ಯೂ ಇರಲ್ಲ. ಆಮೇಲೆ ವಾಟ್ರದ್ದು ಇಶ್ಯೂ ಸಾಲ್ವ್ ಆಗುತ್ತೆ. ಅದಕ್ಕೆ ಈ ಪಾಯಿಂಟ್ಸಲ್ಲಿ ಎಲ್ಲಾದರೂ ನೀರಿದ್ದು ಎಷ್ಟು ಸರ್ವಿಸ್ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ನೀರಿದೆ, ಎಲೆಕ್ಟ್ರಿಕ್ ಪವರ್ದು ಹೇಗೆ ಮ್ಯಾನೇಜ್ ಮಾಡಬೇಕು ಅಂತ ನೋಡ್ಕೊಳ್ಳಿ. ಇನ್ನೊಂದು ವಿಸಿಟ್ ಮಾಡಿ. ನೀರಿದೆ ಅಂತ ಇದ್ದಾರೆ, தண்ணி ப்ராப்ளம் இல்ல அம்மா, தண்ணி இருக்குது ஆனா 3 ஃபேஸ் பவர் இல்ல, 3 ஃபேஸ் பவர் இல்ல. எங்க லாஸ்ட் பாயிண்ட் இருக்குதோ அதனால ஒரு லைன் அங்கிலிருந்து இங்க வரைக்கும் பண்ணும். அதுதான் ப்ரொசீஜர் சொல்லிக்கிறாங்க. அது கூட சொல்றாங்க. அங்க ஒரு பழைய போர் ஒன்று இருக்குதுங்க மேடம், அதில் வந்து இன்னும் ஒரு 2 லென்த் பைப்பு போட்டு அது கொஞ்சம் மோட்டர்லாம் கிளீன் பண்ணால் சரியாயிடும். சரி,
ನಾಳೆ ಬನ್ನಿ, ನಾಳೆ ವಿಸಿಟ್ ಮಾಡಿ ಇವ್ರ ಕೆಲಸನೂ ನೋಡ್ಕೊಳ್ಳಿ 2 ಸತಿ. ಇವ್ರು ಹೇಳೋದು ಹಳೇದು ಒಂದು ಬೋರ್ವೆಲ್ ಇದೆ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಹಳೆ ಬೋರ್ವೆಲ್ಲು ಇನ್ನೊಂದು 2 ಲೆಂತ್ ಪೈಪ್ ಹಾಕ್ಬೇಕಾ ಅಥವಾ ಹೊಸ ಕನೆಕ್ಷನ್ನೇ ಮಾಡಬೇಕಾ, ಎರಡೂ ನೋಡಿ. ಟೆಂಪರವರಿ ಇಮ್ಮಿಡಿಯೇಟಾಗಿ ನೀರು ಕೊಡೋದಕ್ಕೆ ಏನು ಮಾಡಬೇಕು, ಆಮೇಲೆ 3 ಫೇಸ್ ಪವರ್ ಬರೋದಕ್ಕೆ ಎಷ್ಟು ಡಿಸ್ಟೆನ್ಸಲ್ಲಿದೆ, ಏನು ಕನೆಕ್ಟಿವಿಟಿ ಮಾಡಬೇಕಾಗಿದೆ, ಅದು ಕೂಡ ಪ್ರೊಸೀಜರ್ಸೇ ಮಾಡೋಣ. பட் அது ஏன் வந்து திழுக்கணும் ஐயா நீங்கள் 2 ப்ராப்ளம் சொல்லிருக்கு. ஆஃபீஸருக்கு திருப்பி வருவாங்க, இந்த ரோடு விசிட்டும் பண்ணுறாங்க. திருப்பி இப்போ இருக்கிற தண்ணி ப்ராப்ளமும் இருக்கிற ஒரு போர்வெல் இருக்குது, அந்த போர்வெல்லில் தண்ணி இருக்குதா சஃபிஷியண்ட்டாக பார்த்து அந்த போர்வெல்க்கே 2 லென்த் பைப் விட்டு பார்க்கலாம். இல்லாத இருந்தால் அதுக்கு புதுசு கனெக்ஷன் கொடுத்து தண்ணி சர்வீசஸ் இப்போ டெம்பரவரி கொடுக்கலாம். 3 ஃபேஸ் கரண்ட் இல்லை இந்த ஏரியாவில், 10 வருஷமாக இல்லை. ಶ್ರೀನಿವಾಸು ಒಲ್ಲಲ್ ಬ್ರದರ್ ಫಾಲೋ பட் கிளீனிங்கே ப்ரியாரிட்டி கொடுಬೇಕು. ಯಾಕಂದ್ರೆ 6 மணி ஆனா வெளிய வரதுக்கு முடியறதில்லமா, இருண்டு. நீங்க ஒரு நாளைக்கு வந்து பாருங்க, வெளியவே வர முடியாது. பாம்பு வருது. ಸರಿ, செடிங்க வேற நிறைய. ಡ್ರೈನ್ ನಾವು ಮೈನಿಂಗ್ ಏರಿಯಾಗೆಲ್ಲ ಅವ್ರು ಕೇಳೋ ಹತ್ರ ಡ್ರೈನ್ ಮಾಡೋಕ್ಕಲ್ಲ, ಆದ್ರೆ ಕಚ್ಚಾ ಡ್ರೈನ್ ಮಾಡ್ಬಿಡೋಣ. ಕಚ್ಚಾ ಡ್ರೈನ್ ಎಲ್ಲಿ ಅವ್ರಿಗೆ ಆ ಥರ ಕ್ಲೀನ್ ಇಲ್ಲ ಅದು ಮಾಡಿಬಿಡೋಣ. ಆದರೆ ಬ್ರಿಟಿಷರ್ಸ್ ಇವ್ರಿಗೇನು ಇನ್ಫ್ರಾಸ್ಟ್ರಕ್ಚರ್ ಮಾಡಿಕೊಟ್ಟಿಲ್ಲ. ಅವಾಗಿಂದ ಪಾಪ ಆ ಥರದ್ರಲ್ಲೇ ಅವ್ರಿಗೆ ಏನೇ ದುಡಿಮೆ ಇದ್ರು ಅದರಲ್ಲೇ ಅವರು ಮನೇನ ಹೆಂಗಂದ್ರೆ ಹಂಗೆ ರೆಡಿ ಮಾಡಿಕೊಂಡು ದುಡ್ಕೊಂಡು ಅವ್ರ ಕಷ್ಟ ಅವ್ರು ಇರ್ತಾರೆ. ನಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿ ಆಗೋದನ್ನು ನಾವು ಮಾಡೋಣ. சரிம்மா, உங்களுக்கு கிளீனிங் ஒரு வீக் டைம் கொடுங்கம்மா. ஓகே மேடம். தண்ணி பத்தறது இல்லங்க மேடம், அத சொல்லுதா. இப்போ கிளீனிங் ನಾನು ಇಲ್ಲ AW கமிஷனர் 2 பேரும் விசிட் பண்றாங்க. ஓகே மேடம். உங்க ஏரியா விசிட் 2 நாள்ல மோரி எல்லாம் அப்படியே இருக்குங்க மேடம். சரிம்மா, சின்னதா கட்டி கொடுங்க மேடம், ரொம்ப பெருசுனா எங்களால க்ளீன் பண்ண ஆகாது. செடி க்ளீன் பண்றாங்க, செடி எல்லாம் கிளியர் பண்றாங்க. JCP ஒரு நாளோ 2 நாளோ விட்டு செடி க்ளீன் பண்றாங்க. ஓகே மேடம். ட்ரெயின் அங்க தேவை இருந்தா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் இருந்தா அது பிளான் பண்ணி வரவங்க ஃபர்ஸ்ட் கச்சா ட்ரைன் பண்றாங்க. கச்சா ட்ரைன் பண்ணி கிளீனாக வைக்கிறாங்க. ஓகே, லைட்டிங்கு கிளீனிங்கு நீங்கள் யாருக்கு சொல்லியிருந்தா கூட அது ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியில் நாங்கள் பண்ணுறோம். கிளீனிங் இப்போ தண்ணி வசதி இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஒரு போர்வெல் கனெக்ஷன் ஃபில்டருக்கு கனெக்ஷன் கொடுத்ததுனால தண்ணி பத்ததில்ல, ಕಮ್ಮಿ ಆಯ್ತದೆ. ಏರಿಯಾಕ್ಕೆ ತಣ್ಣಿ ಸರ್ವಿಸ್ ಇಲ್ಲ ಅಂತ சொல்லியிருக்காங்க. ಎಲ್ಲೆಲ್ಲಿ ನಮಗೆ ಈ ಏರಿಯಾಲಿ ನಿಯರ್ ಬೈ ಬೋರ್ವೆಲ್ ಪಾಯಿಂಟ್ ಇದೆ. ಒಂದು RO ಪ್ಲಾಂಟಿಗೆ ಕನೆಕ್ಟ್ ಮಾಡಿದರೆ ಮಿಕ್ಕಿದ ಇವರಿಗೆ ಸರ್ವಿಸಸ್ ಕೊಡೋದಕ್ಕೆ ಈ ವಾರ್ಡೇ ಒಂದಿನ 1-2 ಅವರ್ಸ್ ವಿಸಿಟ್ ಮಾಡಿ. ಈ ವಾರ್ಡ್ ನೀವು ವಿಸಿಟ್ ಮಾಡುವಾಗ ಇವ್ರು ಇರಬೇಕು, ಡೇವಿಡ್ ಅನ್ನ ಇರಬೇಕು, ವಿಷ್ಣುಕಾಂತ್ ಅನ್ನ ಇರಬೇಕು, ಕೌನ್ಸಿಲರ್ ಹೊಸಬರು. ಬಟ್ ಇವ್ರ ಮನೆಯವರು ತುಂಬ ವರ್ಷ ಇಲ್ಲಿ ಸೇವೆ ಮಾಡಿದ್ದಾರೆ, ಇವ್ರಿಗೂ ಸ್ವಲ್ಪ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ, ಎಲ್ಲಾನು ಗೊತ್ತಾಗುತ್ತೆ ಅಂತಲ್ಲ. ಪಬ್ಲಿಕ್ಗೆ ಕನೆಕ್ಟ್ ಆಗಿ ಪಬ್ಲಿಕ್ ಹತ್ರ ಹೋಗಿ ಅವ್ರದ್ದು ಏನು ಇಶ್ಯೂಸ್ ಹೇಳ್ತಾರೆ ನೋಟ್ ಮಾಡಿಕೊಂಡು ವಿ ವಿಲ್ ಸಾಲ್ವ್. ನಮಗೆ ಈಗ ಯಾವುದೋ ಒಂದು ಫಂಡ್ಸ್ ಬರುತ್ತೆ, ಆ ಫಂಡ್ಸ್ನ ನಾವು ಕರೆಕ್ಟಾಗಿ ಯುಟಿಲೈಸ್ ಮಾಡಿಕೊಂಡ್ರೆ ಲೈಟಿಂಗು ಮತ್ತು ಡ್ರಿಂಕಿಂಗ್ ವಾಟರ್ ಇಶ್ಯೂನ ಸಾಲ್ವ್ ಮಾಡ್ಬೋದು ಟೈಮ್ ಬೇಕು. ಅಯ್ಯ அவ்வளோ போதும். நீ ஏஜ் ஆயிடுச்சு, ஏஜ் ஆயிடுச்சு, அதெல்லாம் அண்டர் கிரவுண்ட் வேலை. கொடுப்பா பொண்ணா உள்ளமா போட்டு பரவாயில்ல. ನಮಸ್ಕಾರಮ್ಮ. ಅಪ್ಲೈ பண்ணிருக்கேன். கமிட்டிக்கு வந்திருக்கு. இப்பதான் வந்ததல்ல அப்ளிகேஷன் செலெக்ஷன் பண்ணி சின்னதோ அதோட மாயவன
சைட் ஒரு வாழைப்பழம் எடுத்து செப்பரேட்டா வைமா. ஒரு வாழைப்பழம் எடுத்து தூர வைங்க. போங்க. பிஸியா இருக்கிறேன். இங்க வைமா. ஞாபகம் வச்சிருங்க மேடம். தூர வச்சு. இங்க வைமா. பூஜாரி சரியில்லைப்பா. அப்ப நீ சரிப்பா, நீ பண்ணுங்க. அப்படி உள்ள. அவங்க பூஜாரி மாமா தூர வச்சிடுமா. பழம் வாங்க வச்சிடுங்க. பூஜாரி தீர்த்த வீட்டுல விட்டு வந்துட்டாங்க. இதம்மா பெல்லு. பூஜை பண்ணிருந்தா வீட்டு நல்லா இருக்குது. அவரு பூஜை பண்ணிருந்தா வீட்டு நல்லா இருக்கிறது. சொல்லாதீங்க. அப்படியே வைமா. அப்படியே இருக்கட்டும். பூஜை ஐட்டம் தாங்க அடி. சூடு தங்க இல்லம்மா. அப்ப பெரிய சாமியார் கீழே வச்சு ఇక్కడ కొట్టండి అక్కడ లేడీస్ தான் போன நம்ம உள்ள தட்டி வச்சு கருப்பு ஆளுதானா அதுக்கு தூங்க மச்சாது இல்ல அப்படியே வைதாக்கு போடுங்க கேட்ட மாதிரி ரைட் போடுமா எல்லாரும் காட்டுமா உஷாரு போயிட்டு போறாங்க அம்மா குத்தியம்மா இதெல்லாம் தூரம் எடுத்துக்கோ எல்லாம் தூரம் எடுத்துக்கோ ஸ்வீட் கொடுத்துருமா ஸ்வீட் எடுத்துக்கோ மழை வந்ததுனால இது கொஞ்சம் சுமாராயிருக்கும் மழை கவர் பண்ண ಒಂದೇ ಒಂದು ಮನೆ ಮೈನ್ಸ್ದು ಇದು ಜಾಗ ಸಾಲ್ತಾ ಇಲ್ಲ ಅಂತ ಇವ್ರು ಎಕ್ಸ್ಟ್ರಾ ಕಟ್ಟಿರೋದು ಅಷ್ಟೇ ಸರಿ பண்ண முடியுமா? யாராவது 2 மாசம் மேல ஒரு ஒருத்தர் அல்ல எல்லாம் உங்க ஏரியா இப்போ வார்டு நம்பர் 8 உங்க ஏரியா கம்ப்ளீட் ஏரியா யாராருக்கு பென்ஷன் ஒரு 3 மாசத்துல இருந்து வராத ஒரு லிஸ்ட் பண்ணி கொடுக்குறோம். லிஸ்ட் பண்ணி அவர் பென்ஷன் வாங்குறாங்க, அது ஒரு காப்பி. திருப்பி வராத இருக்கிற பேர் ஒரு நம்பர் கலெக்ட் பண்றீங்களா? எத்தனை பேர் பென்ஷன் வராத இருக்கு? நீங்க யாரு உங்களுக்கு கரெக்ட் ஆகுதோ, இந்த அக்கா இருக்கட்டும், இந்த பஞ்சாயத்து தலைவர் இருக்கட்டும், யாரு உங்களுக்கு கரெக்ட் ஆகுதோ அவர்கிட்ட ஒரு லிஸ்ட் பண்ணுங்க. ரகுவண்ணா பரவாயில்ல, அவர்கிட்ட கொடுங்க. ராஜா கிட்ட பரவாயில்ல, உங்க ஏரியா பஞ்சாயத்து தலைவர் இருக்கட்ட பரவாயில்ல, ரகுவண்ணா இருக்கட்ட பரவாயில்ல. ஆனா ஏரியா யார் யார் ஒருத்தர் லிஸ்ட் பண்ணுங்க. லிஸ்ட் பண்ணி எங்களுக்கு நியூ ரேஷன் கார்டு எதுவும் இப்போ இல்லையா அவைலபிள் மேடம்? ஒருத்தர் இருந்தா ரேஷன் கார்டு இல்ல, ஃபேமிலி இருந்தா 2 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு ரேஷன் ஏதோ ஒரு இதே இல்ல, அம்மா போக்குள்ள இருக்காங்க, அவங்களுக்கு ரேஷன் கார்டு இல்ல, ரொம்ப படுவார் அவரெல்லாம். ಸದ್ಯಕ್ಕೆ ಬ್ಲಾಕ್ ಮಾಡಿ ரேஷன் கார்டு இப்போ புதுசு ரேஷன் கார்டு இப்போ இல்ல,
ஆல்ரெடி இருந்துச்சு இருந்தா அது கரெக்ட் பண்ண முடியும். ரேஷன் கார்டு இருந்தா கரெக்ஷன் பண்ண முடியும். இருந்தா புதுசு ரேஷன் கார்டு இப்போ ஒருத்தருக்கு பண்றது இல்ல. வேற ஒரு லிஸ்ட் இந்த ஃபேமிலியில நீங்க ஜாயின் பண்ணுமா உங்க பேரு ஆட் பண்றாங்க, அது பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ கரண்ட் ஃப்ரீயே இல்ல மேடம், வந்து 3000 2000 வந்து மேடம் எங்களுக்கெல்லாம் போஸ்ட் 8 வீடு இருக்குங்க மேடம். மரத்துல போறது கரண்ட் இதாக்குறாங்க. போல் டேமேஜ் ஆயிருக்குதா? போல் எல்லாம் டேமேஜ் ஆயிருக்கு. போலும் போடணும். வீட்டு மேல வரவங்க யாராலும் வீட்டு மேல போடாதீங்க. காலி பிளேஸ்ல வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிறவங்க வீடு இல்லை. பட் மைன்ஸ் குவார்டர்ஸ் ஆல்ரெடி எல்லாருக்கும் மைன்ஸ் குவார்டர்ஸ்க்கு மீட்டர் இருக்குது. மைன்ஸ் குவார்டர்ஸ் காலி இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிறவங்க வீடு இல்லை. இல்ல ஃபில்டர் இங்கதான் ஃபில்டர் சாங்ஷன் ஆயிருக்குது. இங்கதான் நீங்க எந்த இடம் சொல்றீங்களோ அந்த இடத்தெல்லாம் ஜெயதேவி எம்சிஎம் ஆயிடுச்சுங்க. அது ஓப்பனிங் பண்ணல, ஒன்றும் பண்ணல, அது அப்படியே இருக்குது. லாக் பண்ணி வச்சு லாக் பண்ணி வச்சிருக்காங்க. பணத்தை வேஸ்ட் ஆயிடுச்சு. இந்த வார்டுக்கு 2 குடிக்கிற தண்ணி சாங்ஷன் ஆயிருக்குது. ஒரு ஆல்ரெடி அது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி அது பண்ணல. திருப்பி இன்னொரு ஆரோ பிளான்ட் நீங்க எங்க சொல்றீங்களோ அங்க போடணும். இந்த வார்டுக்கு நீங்க சொன்ன இடத்துல தான் போடணும். நீங்க எதை செலக்ட் பண்றீங்களோ அந்த இடத்துல பூஜை பண்ண வந்து ஃபாதருக்கு ஹெல்ப் பண்ணுப்பா. நீ மந்திரம் சொல்லு. மந்திரம் சொல்லு. ஓம் மந்தியாய நமக. ஓம் ஆய கலைகளும் 64 ஏழை மனிதக்கும் நம்மை மாமலை போல் மேலி பபலவாய் கமல செங்கன் அச்சுதர்ணம் மறைவேறு ஆயுதம் கொண்டேனும் இச்சுவை தவறை யான் போய் இந்த லோகமாகும் அச்சுவை பெண்ண வேண்டிய நரங்கமானே போதே பிறந்த ஊர் கோவிந்தன் வளமோர் கோதி மணிமால கோர்மணிதாய் நல்ல பத்தோர் வரமோ நாமதே போதமோ இருக்கும் பரமாடி காட்டு வேதமனைக்கும் சாந்தி 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 அம்மையாருடைய பூஜையிலை எப்பவுமே வாங்கம்மா. குடிக்காம பதர் டைரக்ஷன் மாத்திரம் கொடு. டென்ஷன் எடுத்துக்காது. டென்ஷன் எடுத்துக்காது. ரைட் ரைட். சாமி உங்களை பற்றி தெரியுமே எனக்கு. அப்படி இல்ல இன்னும் தூரமா வச்சுது. அப்படி வேற என்ன பண்ணலாம்? கருப்பனை கொடுத்துருது இல்லையா? கொடுத்துட்டியா? எரியுது அது பெருசாகும் இல்லையா? பாதங்கள் தீர்க்கும் பரமாடி காட்டு வேதமனைக்கு துணித்தாகம் கோய தமிழ் ஐயங்கம் அறியாத மாநிலனை
ಓಂ ಷಣ್ಮುಖಪತಿಯೇ ನಮೋ ನಮಃ. ಓಂ ಷಟ್ಕೋಪತಿಯೇ ನಮೋ ನಮಃ. ಇನ್ಯಾರು இந்த அம்மா உழைக்கிறாங்க போதும். ஒருத்தரோட காசு போடலப்பா. குட்டினா முதல்ல போடுறாங்க. அவர்கிட்ட கொடுங்க. ಅಂಬಿಗೆ ಗೌರಿ ನಾರಾಯಣ ஆசீர்வாதம் நல்லா பண்ணு பாதர். ஏமாத்தாதீங்க பாதர். நல்ல வெற்றியாக நடக்கும். மற்ற பேரண்ட் அம்மையாருடைய கங்கத்தில் நான் ரொம்ப ಎಷ್ಟು ಮೀಟರ್ ರೋಡ್ ನಿಮ್ಗೆ? ரொம்ப அனுபவப்பட்டுக்கிறேன். அம்மாவை கையில் போட்டு எல்லாம் வெற்றிட்டோம். ಕ್ವಾಲಿಟಿ ಕೆಲಸ ಮಾಡಿ ಕಂಪ್ಲೇಂಟ್ಸ್ ಬರಬಾರ್ದು. நீங்கள் இப்போ அம்மா என்ன பேச வைங்க. ಅದು ಕೊಡಿ ಇವ್ರಿಗೆ. ಚಿಕ್ಕದು ಬಾಳೆ இல்லைம்மா சுவிட்டு அதை எடுத்துக்கூடம்மா. ஃபாதர் ஃபாதர் எல்லாரும் குத்துருங்க அக்கா எல்லாரும் அப்படியே காட்டுங்க அவங்க எடுத்துக்கிட்டோம். ಲಕ್ಷ್ಮೀ ವೆಂಕಟೇಶ್ವರ ದೇವಸ್ಥಾನ ರಾಜಗೋಪುರದ ದ್ವಾರ ಶಿಲಾನ್ಯಾಸ ಮಾಡುವಂಥ ವಿಶೇಷವಾಗಿರುವಂಥ ದಿನ. ಇವತ್ತು ಆ ದ್ವಾರದ ಮೊದಲನೇ ದ್ವಾರ ಸ್ತಂಭನ ಇವತ್ತು ಸ್ಥಾಪನೆ ಮಾಡಿದ್ದೀವಿ. ವಿಶೇಷವಾಗಿರುವಂಥ ದಿನ. ದೈವಿ ಕಾರ್ಯ ಸಂಕಲ್ಪ ಮಾಡಿದ್ರು. ಬಹಳ ಜನ ಪೂರ್ವದಿಂದಲೂ 100 ವರ್ಷಗಳಿಂದಲೂ ದೇವ್ರದ್ದು ಸಂಕಲ್ಪ ಮಾಡ್ತಾ ಬಂದರು. ರಾಜಗೋಪುರನ ವಿದ್ವಾನ್ ಶೃಂಗೇರಿ ದೇವಸ್ಥಾನದಲ್ಲೂ ಕೂಡ ಇವರು ಸೇವೆನ ಮಾಡಿಕೊಂಡು, ತಿರುಪತಿಯಲ್ಲಿ ಸೇವೆ ಮಾಡಿಕೊಂಡು, ವಿಶೇಷವಾಗಿ ದೇವರ ಸೇವೆನ ನಮ್ಮ KGF ಕ್ಷೇತ್ರದಲ್ಲಿ ಮಾಡೋಕ್ಕೆ ಬಂದಿದ್ದಾರೆ. ಇವತ್ತು ದ್ವಾರ ಮತ್ತು ದ್ವಾರದ ಮೊದಲನೇ ಸ್ತಂಭ ದೇವಮೂಲೆಯಲ್ಲಿ ಭೂಮಿ ಪೂಜೆ ಮಾಡಿದ್ದೀವಿ. ಇದು 2ನೇ ಹಂತದ ದೇವ್ರ ಸೇವೆ ಕೆಲಸ ನಡೀತಾ ಇದೆ. ಈಗ ನೀವು ನೋಡ್ತಾ ಇದ್ದೀವಿ, ಮೊದಲನೇ ಹಂತದಿಂದ 2ನೇ ಹಂತದಿಂದ ಯಾವರೆಗೂ ದೇವಸ್ಥಾನದ ಕೆಲಸ ಆಗ್ತಾ ಬಂದಿದೆ ಅಂತ ಅಂದ್ಬಿಟ್ಟು ಇವತ್ತು ವಿಶೇಷವಾಗಿರುವಂಥ ದಿನ ಇದೆ ಅಂತ ಟೈಮ್ ಕೊಟ್ಟಿದ್ದು. ಆ ಟೈಮ್ಗೆ ನಾವು ಆ ಕೆಲಸ ನಾವು ನೆರವೇರಿಸಿದ್ದಾರೆ. ಸ್ಥಪತಿ ಇವರು ಆ್ಯಕ್ಚುಲಿ ಇವರು ಹೇಳಿ ದೇವಸ್ಥಾನದ್ದು ಯಾವ ಹಂತದ ಸೇವೆಯನ್ನು ಮಾಡ್ಕೊಂಡು ಬಂದಿದ್ದೀವಿ ಅಂತ ಹೇಳಿ ಇವರು ಮಾತಾಡಿ. ಈಗ ಇದು ನಮ್ಮ ರಾಜಗೋಪುರ ಫಸ್ಟ್ ಈ ರೂಫ್ ಮಟ್ಟವರೆಗೂ ಕಲ್ಲಲ್ಲಿ ಬರುತ್ತೆ. ಈಗ ಇನ್ನೂ ಒಂದು 4-5 ಲೇಯರ್ ಆದರೆ ಇದು ಪೂರ್ತಿಯಾಗಿಬಿಡುತ್ತೆ. ಈಗ ದ್ವಾರ ಭಾಗಗಳು ಈ ಸ್ತಂಭಗಳನ್ನು ನಿಲ್ಲಿಸ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಇವತ್ತು ನಾಳೆ ಒಳಗಡೆ 4 ಕಂಬಗಳನ್ನು ನಿಲ್ಲಿಸ್ಬಿಟ್ಟು ಆಮೇಲೆ ಸೈಡ್ ಇನ್ನು ಸ್ತಂಭಗಳೆಲ್ಲ ಬರಬೇಕು. ಅದೆಲ್ಲ ಆದಮೇಲೆ ರೂಫ್ ಕೂಡ ಕಲ್ಲಲ್ಲೇ ಬರುತ್ತೆ. ಅದಾದಮೇಲೆ ಮತ್ತೆ ಸಿಮೆಂಟ್ ಬ್ರಿಕ್ಸಲ್ಲಿ ರಾಜಗೋಪುರ ನಿರ್ಮಾಣ ಆಗಿರ್ತದೆ. ಅದಾದಮೇಲೆ ತುಂಬ ವಿಷಯ ಪ್ಲಾಸ್ಟಿಕ್ ಮಾಡಿ ಎಲ್ಲ ಪೇಂಟ್ಸ್ ಹೊಡೆದು ತುಂಬ ವಿಷಯ ಎಷ್ಟು ಟೋಟಲ್ 60 ಅಡಿ ಮೇಲೆ ಇದೆ. ಅದು 60 ಅಡಿ ಬಂದ್ಬಿಡುತ್ತೆ. ಅದು ಪ್ಲಾಸ್ಟಿಕ್ ಮಾಡಿದ ಮೇಲೆ ಅದನ್ನು ಜಾಸ್ತಿ ಮೂಲ ವಿಗ್ರಹದ 3ರಷ್ಟು ಎತ್ತರದಲ್ಲಿ ರಾಜಗೋಪುರ ಬರುತ್ತೆ. ಎಷ್ಟೋ ಜನ ಭಕ್ತರು, ಪ್ರಸನ್ನ ಲಕ್ಷ್ಮೀ ವೆಂಕಟರಮಣ ಸ್ವಾಮಿ ದೇವಸ್ಥಾನದ ಭಕ್ತರ ಕೋರಿಕೆ ಇದು.
ಬೇಡಿಕೆ ಅಲ್ಲ, ಕೋರಿಕೆ. ದೇವ್ರದ್ದು ರಾಜಗೋಪುರ ನೋಡ್ಬೇಕಂತ ಎಷ್ಟೋ ಜನ ಭಕ್ತರ ಸಂಕಲ್ಪ ಹಂತವಾಗಿ ಈಡೇರ್ತಾ ಇದೆ. ಎಷ್ಟೋ ಜನ ಭಕ್ತರ ಆಶೀರ್ವಾದದಿಂದನೇ ಈ ದೇವ್ರ ಕೆಲಸ ಇಷ್ಟು ಶ್ರದ್ಧೆಯಿಂದ ಆಗ್ತಾ ಇರೋದು ಅಂತ ನಾವು ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಪ್ರತಿಯೊಬ್ಬರ ಸಂಕಲ್ಪನೂ ಇವತ್ತು ಈಡೇರ್ತಾ ಇದೆ, ದೈವಿ ಕಾರ್ಯ ನಡೀತಾ ಇದೆ ಹಂತವಾಗಿ. ಅದನ್ನು ದೇವ್ರಿಗೆ ಅರ್ಪಿಸೋಣ ಅಷ್ಟೇ. ಒಳಗಡೆ ದೇವರನ್ನ ನೋಡಿ ದರ್ಶನ ಮಾಡಿದ್ರೆ ಎಷ್ಟು ಪುಣ್ಯ ಬರುತ್ತಾ ಅಷ್ಟೇ ಪುಣ್ಯ ಈ ರಾಜಗೋಪುರವನ್ನು ನೋಡೋದನ್ನು ಬರುತ್ತೆ. ಯಾಕಂದರೆ ದೇವರ ಪಾದವನ್ನೇ ರಾಜಗೋಪುರ ಆಗುತ್ತದೆ. ಅದಕ್ಕಾಗಿ ಅವರೆಲ್ಲ ಆವಾಗಿಂದ ಹೇಳಿದರೆ ಗೋಪುರ ದರ್ಶನ ಪಾಪ ವಿಮೋಚನಂ ಅಂತ. ಅದರಿಂದ ಇದು ಭಾಳ ವಿಶೇಷವಾದ ಕೆಲಸ ನಡೀತಾ ಇದೆ. ಈ ಗೋಪುರಕ್ಕೆ ಭಾಳ ಇಂಪಾರ್ಟೆಂಟ್ ಆಗುತ್ತೆ. ಒಂದೊಂದು ನಿಮಿಷ
ಬೇಗ ಬರ್ಬೇಕು. దీనికి రెడీ చేసుకోండి దీనికి ఇది వేసి రెడీ చేసుకోండి 11:30 நம்ம அந்த பக்கம் போயிடலாமா? 10 நிமிஷம் தான் இருக்கு நமக்கு. ಜಾಗ ಬಿಡಿ. ಆಮೇಲೆ ಸರಿ.
गणपतये नमः गणदेवताभ्यो नमः सुप्रीता सुप्रसन्न वरदा वस्तु कर्म कर्मण्यं शुभनिर्विघ्नमस्तु ओम अतो देवावन्तनो विष्णुचक्रमे पृथिव्या सप्तदाभिः इदं विष्णुचक्रमे त्रेदानिधिदेवतं नमस्ते त्रेदपदावचक्रमे विष्णुर्गोपादाभ्यः ततो धर्माणि धारयन् विष्णुकर्माणि वस्तुतो वृतानि वस्पते इन्द्रस्य युज्यस्य तद्विष्णोत्परमं पदकृतावस्तुति सूर्यः देवी वदक्षरान्तं तद्वि पुण्यपुष्पाणि पूजयामि पुण्यकुम्भाय नमः शिवमाग्रापयामि अमेधोपादमा पूजा बुधमा पुण्या पुण्यतमा विद्या विद्यमा समृतामृतविद्याः पूजा सूर्यस्य रश्मिभिः सर्वते जलं पुण्यं पावनं सर्वकारणं विष्णुपादोऽर्जुं कृष्णं परमङ्गलरायण सर्वदैजलेभ्यो नमः ब्रह्मणा संस्कृतं विद्या मन्त्रभूतं शिवावहं कावेरीलिङ्गवद्रास कृष्णवेणीच गौतमी भागीरथीच विख्यात पञ्चगङ्गा प्रकीर्तितः करके पाञ्चबोधिकमावाहयामि जले वर्णमावाहयामि रक्ताम्बरमावाहयामि राजस्पतिमावाहयामि अपां प्रतिमावाहयामि वर्णकुम्भाय नमः ध्यायामि ध्यानं समर्पयामि आवाहयामि आसनं परिकल्पयामि पादयोः पाद्यं समर्पयामि हस्तयोः अर्घ्यं समर्पयामि मुखे आचमनीयं समर्पयामि स्नपयामि दानं समर्पयामि दिव्यपरिमళ